வாழ்வோம் வாழ வைப்போம். சித்தர்கள் அருள்குடி அறக்கட்டளை குரு மா அப்பன் அவர்களால் சீடர் காதி லட்சுமணராஜ் உயிர்ப்பு தியான யோகா. சரி, அதாவது இன்னைக்கு என்சான் உடம்புக்கு, அதாவது இந்த உயரமான உடம்புக்கு ஒவ்வொரு பகுதியும் முக்கியம்டா. எந்த பகுதி இழப்புக்கள் அது. இன்னைக்கு நாம தலை எடுத்துக்கிறோம். தலையில பலவிதமான உபதிரங்கள் எனக்கு ஏற்படுது. பொடுகுன்னு ஒண்ணு வருது, அந்த பொடுகை புண்ணா மாறுது, அரிப்பா ஏற்படுது, அது கீர்ணம்னா தொந்தரவு பண்ணுது. அதே மாதிரி அந்த தலையில நீராக்கம், நீர் கோத்துக்கும். அதுக்கு பேரு, அது நீர் கோத்துட்டு என்னன்னு கண்ணு மசான்னு ஆயிக்கும், காது கப்புன்னு சேசாம அடிச்சுக்கும். அப்புறம் சொட்டு சொட்டு ஜூட் ஜாஸ்தி மண்டைக்கேறினா சொட்டு சொட்டுன்னு தண்ணி வரும், சடின்னு தண்ணி. சில சமயத்துல ரொம்ப சளி பிடிச்சுன்னு மூச்சு வாங்குறதுக்கே சிரமமா இருக்கும். அப்போ முதல்ல இந்த தலையை நாம கவனிக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்னா, இன்னைக்கு வெகாலுக்கு தலைக்கு எண்ணெயே வைக்கிறது இல்லை, வைக்கணும். என்ன வைக்கிறதுனால பசைத்தன்மை உள்ள உருவாகும். கபால சூடு, அதாவது தலைக்கேற சூடு, அந்த ஜூத்தை தணிக்கிற சக்தி. தணிக்கிற சக்திங்கிறத விட நீக்கிற சக்தி என்னைக்கு இருக்கு. தேங்காய் எண்ணெய் சேர்க்கலாம். அதுல பல மூலிகைகள் போட்டு தேங்காய் எண்ணெய் காய்ச்சி இது உபயோகிக்கலாம். அந்த முறையை நாம சொல்லுவோம், எண்ணெய் போட்டு நீங்க காய்ச்சி சேர்க்கலாம். அந்த எண்ணெய் தேய்க்கிறது உள்ளங்கையில நல்லா விட்டு, தலை முடிக்கு தகுந்த மாதிரி கையில நல்லா தேய்ச்சு கண்ணை மூடிக்கோங்க. நல்லா பாருங்க எப்படி எண்ணெய் ஒவ்வொரு முடிக்காலுக்கும் படணும். இப்படி முன்னாள் வேண்டா வாயு சம்பந்தமானது, மத்தியமத்தில் சேர்ந்தா பித்த சம்பந்தமானது, பின்னால சேர்ந்தா கப சம்பந்தமானது. அப்போ ரெண்டு புறம் அதே மாதிரி நிறைய தேவையில்லை. கொஞ்சம் முடிக்காக அழுத்தமா சுகமா இருக்கிற மாதிரி தேய்ச்சி பாருங்க, அவ்வளவு சுகமா இருக்கு. தேய்க்கிறப்பவே கண்ணை மூணாவது. அப்புறம் நல்லா அப்படி நல்லா தேய்ங்க. தேய்ச்சிட்டு பாருங்க கண்ணுக்கு பிடி. அந்த இதை கொப்பளை சுத்தி கொஞ்சம் மேல இருந்து கீழே தேய்ச்சிக்கலாம். இதனுடைய பயன் என்னங்கன்னா, தலை சூடு மாறும், நீர் கோரை, நீர் கோர்த்துட்டா மாறும், சளி பிடிட்டா மாறும். முறையா தேய்ச்சிட்டு வந்தா இந்த தலை சம்பந்தமான சில சமயத்துல பொச்சுன்னு வலிக்கும். இதெல்லாம் நீங்கும். அது கண்ணுக்கு தேய்க்கனால என்ன, கண்ணுல சில பேருக்கு பல பேருக்கு பாருங்க எரிச்சல் வரும், தேய்ச்சா பிப்பு சுகமா இருக்கும். அந்த தேய்க்கிறப்ப மூச்சு அடைச்சு பார்க்கும், கண்ணு மங்களாகும். அது மாதிரி செஞ்சவங்க அந்த கண் வித்தியாசம் எல்லாம் ஏற்படும். அதாவது எளிய முறையில் இருந்தா எப்படி, வடிய முறையில் இருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி செய்யணும். அடுத்த தடவை மற்றதை பற்றி தெரிவிப்போம். நன்றி, வணக்கம்.